வியூவர்ஸ், இதுவரைக்கும் நம்ம பசுமை பூமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு தெரிய வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பார்ந்த பசுமை பூமி வாடிக்கையாளர்களுக்கு இதயங்கனிந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, பசுமை பூமியினுடைய வீட்டுக்கு வீடு திட்டம், அதாவது இல்லந்தோறும் பசுமை பூமி என்பது இன்னைக்கு பசுமை பூமி எடுத்த மிகப்பெரிய ஆயுதம். ஏன்னா இன்னைக்கு நாட்டை பாதுகாக்கிறதுக்கு உண்மையான இராணுவ வீரர்கள் எல்லையில் இருக்கிறாங்க. ஆனால் விவசாயத்தை பாதுகாக்கிறதுக்கு உண்மையான விவசாய ஒரு ஆராய்ச்சியாளர் இந்த மக்களுக்கு கிடைக்கல, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்கல. ஆகையால் விவசாயம் செய்த ஒவ்வொரு மக்களும் விவசாயத்தை விட்டு மாட்டு வழியை நோக்கி, கிராமத்தை விட்டு நகரத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலை நீடித்தால் நாம் எதிர்காலத்துக்கு நாம் பிள்ளைகளுக்கு உணவை கொடுக்கிறதா, இல்லை இந்த மண்ணை பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறதா, இல்லை நம்ம சாப்பிட்ட தாவரங்களை பற்றி நம்ம மக்களுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கிறா என்ற ஒரு பெரிய எதிர்காலம் இன்னைக்கு கேள்விக்குறியை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு 100 ஏக்கர் விவசாயம் செய்தவங்க 40 ஏக்கர் 50 ஏக்கர் 10 ஏக்கர்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்தை வித்துக்கிட்டு ஊரை விட்டு ஓடுறாங்க, இல்லாட்டி வேட்டு தொழிலை நோக்கி போயிட்டு இருக்காங்க. காரணம் 3 வகையான பிரச்சனை. ஒன்று அவங்களுக்கு போதிய டெக்னாலஜி, அந்த தொழில் விவசாயத்தை சம்பந்தமான விழிப்புணர்ச்சி இந்த அரசாங்கம் அவங்களுக்கு தெளிவாக வழங்காத ஒரு காரணம். இரண்டாவது, இந்த அரசாங்கம் செய்கிற மிகப்பெரிய குற்றம் என்னவென்றால், அதாவது விளைவித்தவன் விளை வைக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு நம்ம அது சம்பந்தமான விவசாயம் செய்து ஓடா தேய்ந்து முதுகெலும்பு இந்த விவசாயம் செய்கிறவர்கள், இந்த நாட்டு மக்களுடைய முதுகெலும்புன்னு சொல்றவங்க முதுகெலும்பை உடைச்சிட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கிறா என்பதை விட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி அந்த விளைவித்தவன் விளைய வைக்க வேண்டும். அதாவது இன்னைக்கு எந்த ஒரு பொருள் விவசாய பொருளுக்கும் நிரந்தர விலை இல்லை. அதாவது தேங்காய் திடீர்னு டன்னேஜ் 40,000 போகுது, 50,000 போகுது, திடீர்னு 10,000 வருது. வாழைத்தாறு 1 கிலோ 5 ரூபாய் விற்கிது, 6 ரூபாய் விற்கிது, திடீர்னு 30 ரூபாய்க்கு போகுது. வெங்காயம் திடீர்னு 5 ரூபாய்க்கு வருது, 10 ரூபாய்க்கு போகுது, 200 ரூபாய்க்கு போகுது. ஏன் இந்த அவல நிலை? இது என்ன இது என்ன ஒரு கேம்பிளிங்கா? இது என்ன குதிரை பந்தயமா? விவசாயம் என்பது மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லவா? விவசாயம் என்பது நாம் சுவாசிக்கிற காற்று கூட நம் உணவு பொருள் ரொம்ப முக்கியம் இல்லையா? அந்த விவசாய பெருமக்கள் இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய அவல நிலையை உண்மையிலே சொல்ற விவசாயம் செய்கிற ஒவ்வொரு அரசியல்வாதிகளுக்கும் தெரியும். விவசாயம் செய்கிற நம்முடைய பாரத பிரதமருக்கு தெரியாதா? இல்லை இந்த நாட்டினுடைய சீஃப் மினிஸ்டருக்கு தெரியாதா? அனைவருக்கும் தெரியும். தயவு செய்து இனியாவதும் இந்த விவசாய பெருமக்களை தயவு செய்து அவங்களுக்கு போதிய டெக்னாலஜியை கொடுங்க, அவங்களுக்கு தேவையான ட்ரைனிங் கொடுங்க, அவங்களுக்கு தேவையான விலை பொருளை கொடுங்க. எல்லாத்துக்கும் மேல நான் இந்த அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குமுறல் விவசாயிகள் வாயிலாக நான் தெரியப்படுத்துவது என்னவென்றால், இந்த நாட்டுக்கு என்ன விலை உணவுப் பொருள் தேவைப்படுது, அந்த உணவுப் பொருளை மட்டும் அந்த விவசாயிகளை நீங்க சாகுபடி செய்ய சொல்லுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு இன்னும் ஒரு 3 மாதத்திற்கு 100 டன் வெங்காயம் தேவைப்படுதுன்னு சொன்னா, 100 டன் வெங்காயம் உற்பத்தி செய்யறதுக்கு எந்தெந்த தகுதியான இடத்தை நம்ம சூஸ் பண்ணா அந்த விவசாயிகளுக்கு வெங்காயத்தை செய்ய சொல்லுங்க. நமக்கு தக்காளி எவ்வளவு தேவைப்படுது, அந்தந்த இடத்துல போய் தக்காளி விளைவிக்கிற இடத்துல இவ்வளவு டன் தக்காளி உற்பத்தி செய்து கொடுங்க. இதை மாதிரி பண்ணினா நிச்சயமாக இந்த விவசாயம் வளரும், விவசாய தொழில் வளரும், உண்மையான ஒரு விவசாய நாடு இந்தியாவுக்கு மாறும் என்று கூறி, அந்த வகையில் மிகப்பெரிய தோல்விகளை சந்தித்து இந்த விவசாயத்தை விட்டு மாற்று தொழிலுக்கு போயிட்டு திரும்பவும் இந்த விவசாயத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிற உயர்திரு மிஸ்டர் ராஜேஷ் சார் அவர்களை நம்ம பசுமை பூமி வாயிலாக உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நம்ம இப்ப நிக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ், ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு தாலுக்கு வரகூர் புதூர் என்ற ஒரு வில்லேஜில் நம்ம நிற்கிறோம். நான் அனைவரின் வாயிலாக நான் உயர்திரு மிஸ்டர் ராஜேஷ் சார் அவர்களை உங்கள் முன் அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். வியூவர்ஸ், இப்போ நிச்சயமா சொல்றேன், நம்ம ராஜேஷ் சார் அவர்களுக்கு நான் நம்பிய சொல்லலாம்.
இப்ப இப்ப இவ்வளவு ஒரு பெரிய குமுறல் பிரஸ் அரைக்கோலை இந்த அரசாங்கத்திற்கு சாரனுடைய வாயிலாக இவரை போன்ற லட்சக்கணக்கான, அதாவது ஒரு பானை சொத்துக்கு ஒரு சோறு பதம் என்பதை போன்று லட்சக்கணக்கான விவசாயிகளுடைய குமரன் வாயிலாக இவருடைய வேதனையை இந்த பசுமை பூமியின் வாயிலாக இந்த அரசாங்கத்திற்கு தெரியப்படுத்த விரும்புகின்றேன். ஐயா வணக்கம். நாங்கள் தஞ்சாவூர் மாவட்டம் பசுமை பூமி உங்கள் தோட்டத்துக்கு வந்திருக்கோம். சார் எந்த ஊர், அட்ரஸ், நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்கு எங்களை வர சொன்னீங்க, இப்போ நம்ம விவசாய அந்த அரசாங்கத்துக்கு ஒரு அறைகோள் ஒன்று கொடுத்துருக்குறோம், அதனுடைய விளக்கத்தை நீங்கள் இந்த மக்கள், ஏன்னா உங்கள் வாயிலாக இந்த லட்சக்கணக்கான வீவர்ஸ் இதை பார்க்க போகிறாங்க, அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தீங்க, இடையில ஏன் தென்னையை விட்டு மாறினீங்க, அடுத்து மாற்றுப்பயிரை நோக்கி எதுக்கு வந்தீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செரிகல்ச்சர் பண்ணீங்கன்னு சொன்னீங்க, அதாவது பட்டுப்பூச்சி, இப்போ அது லாபகரமாக இல்லைன்னு சொன்னீங்க, அடுத்து திரும்பவும் நீங்கள் தென்னைக்கு வரணும்னு சொன்னீங்க. இது சம்பந்தமான வீவர்ஸுக்கு தெளிவாக உங்கள் ஊர் அட்ரஸ் எல்லாத்தையும் சொல்லுங்கள் சார். எங்கள் ஊரோட வரவேற்பு. சரி, நான் இந்த ஊரில் விவசாயம் தான் அதாவது ராணிப்பேட்டை மாவட்டம் சார். இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை ஏக்கர்ஸ் இருக்கு? இங்கே 10 ஏக்கர். 10 ஏக்கர். ஏற்கனவே நம்ம கிட்ட தென்னை மரம் பார்த்தீங்கன்னா 30 ஏக்கர். 30 ஏக்கர் வச்சிருந்தீங்க. இப்போ அது என்ன சார்? 15 ஏக்கர் விட்டேன். ஏன் லாஸ் விவசாயம் லாஸ் 15 ஏக்கர் விட்டாச்சு. இன்னும் 10-15 ஏக்கர் வச்சுருக்கேன். சரி சார், சரி சார். விவசாயத்திலே 15 ஏக்கரை நஷ்டத்தில் விட்டாச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயம் தான், ஏரியாவே மொத்தம் விவசாயம், சென்னையில் தான் இருந்தோம். எல்லாமே ஒரு மாற்று பயிராக இருக்குன்னு சொல்லி. ஏன் தென்னை விட்டு விலகுனீங்க சார்? அது 2000 அந்த இந்த பூச்சி, சிலந்தி பூச்சின்னு ஆமாம், அந்த காய் சின்ன சின்னதாக அதனால ரேட் இல்லை. அதுக்காக மாற்று அது வேறு வழி இல்லை. தொடர்ந்து அது 6 வருஷமாக நீடிச்சுனால எங்களை வார சுத்தமாக ஒன்றுமே இல்லை. அதனால் எதுவுமே பேலன்ஸ் பண்ண முடியும். அதுக்கு இந்த அரசாங்கம் ஒன்றும் கொடுக்கல, தொழில்நுட்பங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் நாங்கள் செரிகல்ச்சர் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு பட்டுப்பூச்சி இதுக்கு வந்தாக்கா இதுனா இப்போ பட்டுப்பூச்சி எத்தனை வருஷமா சார் பண்ணிருக்கீங்க? அது 10 வருஷம். பட்டுப்பூச்சி 10 வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார். அதில் என்னன்னு கேட்டாக்கா பேக்னாக்கா நமக்கு எதிர்பார்க்குற மாதிரி பேக் நடக்குது. ரெண்டாவது வாட்டர் பிரச்சனை, ரெண்டாவது நம்ம வெயில், கிளைமேட் பிரச்சனை. பட்டுப்பூச்சி அந்த தண்ணி நிறைய தேவைப்படும். இப்போ இந்த மாவட்டம் தண்ணி அவ்வளோ வறட்சி அதனால வேலூர் மாவட்டம் வெப்பம் ஜாஸ்தி. அந்த டைம்ல 3 மாசம் செய்ய முடியாது. ஒரு வருஷத்துல ஒரு 3 மாசம் 4 மாசம் தொழில் செய்யலாம். நான் வேற வருமானம் இல்லை, விவசாயம் மட்டுமே நம்பி இருக்கோம். ஆனா அந்த விவசாயம் சார் உண்மையிலே நான் இந்த அரசாங்கம் இப்ப நம்ம இருக்கிற சி மினிஸ்டர் கூட ஒரு விவசாயத்தை சார்ந்த குடும்பம். அவர் வேறு கோள்கள் அந்த சி மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் வரல. இந்த விவசாயம் செய்யறவங்களுடைய கஷ்டங்கள் நஷ்டங்கள் எல்லாமே நிச்சயமா அவங்களுக்கு தெரியும். கார்பரேட் கம்பெனிக்கு லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நீ தள்ளுபடி பண்ற. இப்போ சார் நான் ஒரு சின்ன விஷயத்த சார் சொல்றேன். இந்த பிரைம் மினிஸ்டர் கிசான் திட்டத்துல விவசாயிகளுக்கு ஒரு 6000 ரூபாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. அதுல 110 கோடி ரூபாய் விவசாயிகள் வேற ஐடி கார்டை கொடுத்து ஒரு நபர் என்பது வரல. இல்ல அது மட்டும் இல்லையா, ஒரு 2-3 பேர் கூட கொடுத்தாலும் ஒரு 110 கோடி ரூபாய் வந்துச்சு. அது இந்த விவசாயிகள் தானே அது ஒரு பெரிய குற்றம் சொல்லிட்டு. ஆமா சார், அது பெரிய 110 கோடி ரூபான்னு அதை 68,000 கோடி இல்ல, இந்தியாவுடைய கடனுக்கு மேல 8 லட்சம் கோடி வராக்கடனா. இதுல சார் கார்பரேட் கம்பெனியுடைய வராக்கடன் மட்டும் 6 லட்சம் கோடி ஆகுது. 2 லட்சம் கோடி தான் நம்ம மாதிரிப்பட்ட விவசாய பெருமக்கள் இந்த அரசாங்கத்துக்கு செலுத்தாத தொகை. இவரை மாதிரி ஒரு முற்போக்கு விவசாயி 30 ஏக்கர் விவசாயம் செய்யறவரு 15 ஏக்கரை 20 ஏக்கரை வித்துக்கிட்டு 10 ஏக்கர் வச்சிருக்காரு. எவ்வளவு பெரிய அவல நிலை. நீ கார்பரேட் கம்பெனிக்கு கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை நம்ம தள்ளுபடி செய்யறவன், சோறு விளைவித்தவன், அதாவது சுழன்றும் ஏற்பட்டது உலகம் சொல்றவன், இந்த உலகத்தினுடைய விவசாயிகள் கடவுள் சொல்றவன் எங்க இந்த அவலம் இல்ல. இவருக்கே இந்த நிலைமைன்னு சொன்னா மற்ற விவசாயிகளுடைய நிலைமையை நம்ம நிச்சயமா. சரி சார், அது இருக்கட்டும். உண்மையிலே இந்த அரசாங்கம் நிச்சயமா நம்முடைய சி மினிஸ்டர், நம்ம விவசாயிகளுக்கான சி மினிஸ்டர், நிச்சயமா உங்கள் குரலை அவர் காதுக்கு ஒலிக்கும். பசுமை பூமி வாயிலாக நம்முடைய சி மினிஸ்டர் ஒலிக்கும். நிச்சயமாக இந்த இது வழியாக நிச்சயமாக நிறைய மாறுதல் வரும் என்ற எண்ணத்தோட நான் சொல்லுவேன் சார்.
அதான் சார் இதனால இப்போ வந்து மாறணும். அப்பதான் செரிகல்ச்சர் பண்ணீங்க. செரிகல்ச்சர் போதுமான வருமானம் இல்லை, செலவு தான் ஜாஸ்தி. செலவு தான் சரி திருப்பி வந்து நம்ம சென்னைக்கே போய் இந்த செரிகல்ச்சர்ல வந்து என்னென்ன பிரச்சனைங்க உங்களுக்கு? பிரச்சனை தண்ணி தான் சார், மெயின் தண்ணி. ரெண்டாவது பேட்ச் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி நடக்குது. அந்த இது ஆமாம், அந்த கிளைமேட் நம்ம கம்போனுக்கு நல்ல ரேட்டு. ஒரு நாள் மார்க்கெட் 3 நாள் இருக்குது. அதிகபட்சம் என்ன ரேட்டு சார் போகுது? அதிகபட்சம் 550 ரூபா போயிருக்கு. இப்போ 110 ரூபா, 150 ரூபா, 160 ரூபா. அதாவது சொல்லுவா இது வந்து 2000 அந்த வேலை போச்சு. 2000 அதாவது 2000 சார் 2000 1 லிட்டர் தண்ணி இது 1 லிட்டர் ஒரு டீனுடைய காசு 2000 ஏலத்துறை வந்து 1 ரூபா. ஆனா டீ இன்னைக்கு 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா, 30 ரூபா போயிட்டாச்சு இன்னைக்கு. ஆனா பாருங்க கக்குனுடைய விலை, இன்புட்டு காசு இல்ல, லேபருடைய காசு என்ன பிரச்சனை கேட்டா இதுல வந்து இவங்க சைனாவுக்கு இப்ப இறக்குமதி பண்றாங்க. இது தப்பு. நம்ம நாட்டுல வந்து மொட்டை போட கட்டுறவங்க நம்ம நாட்டுல இருக்காங்க. ரெண்டாவது நம்ம நாட்டு சில்க்கு இருக்கிற மாதிரி அந்த சில்க் இல்லை. ஆனா இவ்வளவு பிரச்சனை பண்ற சைனாவுக்கு இறக்குமதி தான் பண்றது. அதுக்காண்டி இறக்குமதி பண்ணா 1000 ரூபாய் 1000 ரூபாய் போகிற வாய்ப்பு. இதுதான் பிரச்சனையே. இது வந்து எங்களுக்கு அந்த ரேட் இல்லைனாக்கா வைக்க முடியாது. ரெண்டாவதுனாக்கா அந்த இந்த சுயதோஷத்துக்கு அது கரெக்டாக வரல. ஃபர்ஸ்ட்ல நல்லா வருது, கடைசி ஸ்டேஜ் வருஷம் கொஞ்சம் வெயிலோ ஒரு மழையோ வந்துட்டா அந்த பூச்சி தாக்குறது. நான் என்ன சொல்றேன்னா சார், இப்போ சாருக்கு ஒரு விஷயத்த சொல்றேன். எல்லா பயிருக்கும் இப்போ 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஈரோப்பயிடு மைட்டு வந்துச்சு, தென்னையை விட்டு இதுக்கு வந்தீங்க. இப்போ தென்னைக்கு வாரீங்க. எப்போதுமே சார் ஒரு தோட்டத்துக்குள்ள அனைத்து வகையான பயிர்களும் வைங்க. அதுக்காக இங்கே வந்து செரிகல்ச்சரை டோட்டல் அவாய்ட் பண்ணல. அது மாட்டுப்பயிர் மாட்டுப்பயிர் தென்னையை போடுங்க. அதே மாதிரி செரிகல்ச்சர் வைங்க. அதுவும் திடீர்னு வந்து இப்போ வந்து அது தொடர்ந்துருங்க. இப்போ இது வந்து நம்ம செரிகல்ச்சர் இது என்னென்ன சார் பண்ணுவீங்க? இது வந்து ஷெட்டு கட்டுறோம், எல்லாமே இதை வந்து மண்பெரிய வந்து ஃபர்ஸ்ட் அங்கே வளர்த்துக்கிட்டு அதை கட் பண்ணிட்டு வந்து அந்த இலையை கட் பண்ணி அந்த புழு எங்கே சார் வாங்குறீங்க? புழு வந்து கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அது விலை தான். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கொடுத்தாங்கன்னா 100 பூச்சி வந்து 2000. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 100 புழு 2000. ஆனால் முட்டையை வாங்க கம்மி. முட்டை வாங்கி நம்ம புழு ஏன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து அது ஏச்சிங்க கரெக்டாக அதை பொறிச்சு அதை குழந்தை மாதிரி பார்க்கலாம். யாரு நாங்கள் உள்ள ஆமாம் நம்மளே கப்பல் மாட்டோம். உள்ள வரக்கூடாது, கம்பல்சரியான மாட்டோம். நாங்கள் வேலை செய்ய மட்டும் தான். சரி சார். அது மீறியா அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேருந்து பண்ணாத நம்ம செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட் ஸ்டேஜ் அப்படி பண்ண சொல்லவே நம்ம பிரச்சனை. அந்த லாஸ்ட் ஸ்டேஜில் வந்து அது கூடு கட்டினா நமக்கு இல்லை. கூடு கட்டாமல் போகணும் சார். கண்டிப்பாக செத்துரும். பூச்சி சாகும். செத்தே போயிடும். கூண்டு கட்டுறதுக்கு முன்னாடி சில பிரச்சனைகள் வந்துச்சு. வைரஸ்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு பேட்சே போயிடும். இதில் என்ன நல்ல தொழில் இல்லை பார்த்தோம்னா மாதம் நடக்கும். 23 நாள் முடியும். அந்த ஒரு அதாவது அந்த புழு மார்க்கெட் போகிற வரைக்கும் 23 நாள். அந்த முட்டையை பொறிச்சு புழுவாகி புழு வந்து அந்த கப்புனாகி 25 நாள் கூட முடியும். அப்புறம் நம்ம ப்ராசஸ் கண்டினியூஸாக தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ அந்த கண்டினியூஸ் வரல. அது காரணம்னாக்கா நாங்கள் கொரோனான்னு வச்சுருந்தோம். 100 ரூபா கொடுத்தேன். இல்லை கொரோனாவுக்கு முன்னாடி லாபம் அப்போது வந்து பரவாயில்ல சார். அப்போ பரவாயில்ல, பெருசாக சொல்ல முடியாது. வரத்துக்கு செலவுக்கும் 2000 உள்ள ரேட்டு தான் இன்னைக்கு. இப்போ அந்த ரேட்டு தான் ரெண்டாவது சார் இந்த வேலையாட்களோட பிரச்சனை. 100 ஆட்கள் 100 நாட்கள் அதை கூட இந்த கவர்மெண்ட் அதை மாற்றி அந்தந்த விவசாயிகளுக்கு கரெக்டான பொசிஷன்ல கொடுத்து அந்த விவசாயிகளுக்கு அந்த மாநில வந்து இவங்க சொல்றாங்க 100 நாள் வேலை கிடைக்கும். அவங்க வேலை வாங்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டும் பண்ணணும். நீ அவங்க மிரட்டி வேலை வாங்க முடியாது. அவங்க சரி எவ்வளோ விவசாயிகளுக்கு இந்த அரசாங்கம் வந்து இப்போ வந்து நம்முடைய வரும். இப்போ யானை இருக்கிற சீமில்ஸ் ஒரு விவசாயத்தில் வந்து நிச்சயமாக இதாகும் சார். சரி சார், இப்போ வந்து நீங்கள் பசுமை பூமியை யூடியூப்ல பார்த்து எங்களை வந்து இப்போ பசுமை பூமி வந்து தென்னங்கன்று நம்ம போடுறதுக்கு அது கூட ஐடியாக்களை பார்க்கறதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ உயர்த்திய மிஸ்டர் விஜய் சாரதின்னு சொன்னீங்க. மாமா. அவருடைய உங்கள் மாமா. இப்போ அவரும் சேர்ந்து தான் இப்போ நம்ம இதில் சும்மா அவர் வந்து இது மெயின்டெனன்ஸ் எங்கிட்ட கொடுத்துட்டாரு, வாங்கியிருந்தாரு. ஸோ அவர் வந்து நான் நேரில் வந்து பார்க்குறேன். சரி சார், இப்போ பசுமை பூமி எவ்வளோ நாளாக சார் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 6 மாதம். அது எப்படி சார் இருக்குது பசுமை பூமி? நல்லா அது மூலியமாக நம்ம வெளியே வரோம் பார்த்து நிச்சயமாக சொல்கிறேன் சார். உங்களை மாதிரிப்பட்ட விவசாய பெருமக்களுடைய பேராதரோட வெகு விரைவில் பசுமை பூமி விவசாயிகளுடைய வேத நூல், அதாவது இந்துக்களுக்கும் பகவத்கீதைக்கும், இந்துக்களுக்கு பகவத்கீதை, முஸ்லிம்களுக்கு குரான், கிறிஸ்தவர்கள் பைபிள்,
விவசாயம் செய்கிறவங்களும் ஒவ்வொரு வீட்டிலையும் நிச்சயமே பசுமை பூமி வளர்க்கி. ஏன்னா பசுமை பூமியை மேலே நிறைய பேர் நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஏன்னா நான் 25 வருடங்களாக சார் பல ஆராய்ச்சிகளை பண்ணேன். அந்த விவசாயிகளை ஒருங்கிணைந்து அடுத்து ஒரு குறுகிய காலத்தில் பசுமை பூமி ஒரு புரட்சி ஏற்படுத்தி விவசாயம் செய்கிறவர்கள் தான், அதாவது வள்ளுவர் பெருமகன் சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வர் மற்றெல்லாம் தொழுதுண்டு, அந்த விவசாயிகள் தான் கடவுள், அவங்க தான் மற்றவங்களை தொடங்கி பால வேண்டிய அந்த கான்செப்டை நிச்சயமாக விவசாயம் செய்கிறவர்களுக்கு இன்னும் மரியாதை இல்லாமல் இருக்கலாம். இன்னும் 10 வருடத்தில் இந்த அரசாங்கத்துக்கு நான் என்ன சொல்றேன், விவசாயம் செய்கிறவங்களுக்கு மாதம் ஒரு சம்பளம் கொடுக்கலாம் சார், தப்பே கிடையாது. யார் இவனுக்கு ஏதோ கொடுக்குறேன். என்ன நான் என்ன போகிறேன், எனக்கு விவசாய சம்பளம் வாங்க மாநிலம் கூட கொடுக்காது, செய்கிற பொருள் நல்லது என்ன போதும், வேறு எதுவுமே வேண்டாம். அந்த விலை வந்து ஸ்வச்சு பேச இருக்கக்கூடாது. ஒரே ரேட் 10 ரூபாவா 10 ரூபா தான் வேணும். இன்னைக்கு 10 ரூபாய் கட்டு, நாளைக்கு 100 ரூபாய் கட்டு, தெரியும் 1 ரூபா போகுது. அதுதான் விவசாயி வந்து ரொம்ப சார். இன்னும் இந்த ஒரு அவல நிலையை சார், அன்னைக்கு ஒரு இதை பார்த்தேன். 1 டன் மக்காச்சோளத்தை 1700 ரூபாய்க்கு விற்று, அதாவது 1 டன் 1 குவிண்டால் மக்காச்சோளம் 100 கிலோவை 1700 ரூபாய்க்கு விற்று 40 கிலோ மாட்டு தீவனத்தினுடைய விலையை வந்து எத்தனையோ மடங்கு காசு கொடுத்து வாங்கி 1 லிட்டர் தண்ணி பாலுடைய ரேட்டு 20 ரூபா 30 ரூபா. ஆனால் 1 லிட்டர் குடிநீருடைய 18 ரூபாய் சார். 1 லிட்டர் 18 ரூபாய். கொரோனா வந்ததுனால 25 ரூபாய் அந்த பால் 18 ரூபாய் ஆகிட்டாங்க. ஆனால் பாருங்க 7 ரூபாய் குறைச்சிட்டாங்க. ஆனால் தண்ணி விலை 20 ரூபாய். அதாவது நல்லா புரிஞ்சுருங்க, உண்மையான உயிர் வாழ வேண்டிய ஒரு பொருள் விலை வந்து 28 30 17க்கு வந்துருச்சான். ஆனா 1 லிட்டர் குடிநீருடைய விலை 4க்கு 4 ஏறிக்கிட்டு இருக்கு. 20 ரூபாய்க்கு விற்கிறது 30 ரூபா. ஆக இதெல்லாம் வந்து சார் எவ்வளவு பெரிய அவல நிலையில நல்லா இருக்கிற காரணம் பொருளை கவர்மெண்டே வாங்குறாங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறவங்க வந்து யாரும் கொடுக்கறது சும்மா அவனே க்ளோஸ் பண்ணிடுறான். அதனால அந்த விவசாயம் நல்லா இருக்கு. உண்மையிலே சொல்ற சார், இந்த வீடியோ இந்த அரசாங்கத்திற்கு உங்க வாயிலாக ஒரு மிகப்பெரிய அழைப்புகளாக இருக்கும் என்று கூறி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போயிடுவோம் சார். இதான் பட்டுப்பூச்சிக்கு உண்டான தழை. இது பேர் வந்து B1. இதுதான் வந்து பட்டுப்பூச்சி நான் சொல்லுவேன். இப்போ வந்து விவசாயம் செய்து செய்து நலிவடைந்து ஓடாய் தேய்ந்து, அதாவது வெளிச்சத்தை இந்த மக்களுக்கு கொடுத்து வெளுகு திரிய மாதிரி இன்றைக்கு உழைச்சி தன்னையும் அழித்து எதிர்காலத்தை அழித்து, ஆனால் மண்ணையும் நமக்கு இந்த உடம்புக்கு தேவையான மூச்சு இருக்குன்னு சொன்னால் அந்த உணவு உற்பத்தி அவங்க கொடுத்துக்கிட்டு அழிச்சிக்கிட்டு இருக்காங்க. அதை பற்றி நம்ம ரொம்ப வேதனைப்பட்டு செய்தோம். அதே மாதிரி செரிக்கட்டல் லாபகரம் இல்லைன்னு சொல்லிட்டு மாற்றுப்பயிரை நோக்கி பற்றி நம்ம இது வரைக்கும் பேசின வியூவர்ஸ். இப்பொழுது உயர் திரு மிஸ்டர் விஜய் சாரதி சார், அவங்க ராஜேஷ் சாருடைய மாமா சார். நீங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து எங்கே சார் இருக்கிறீங்க? அது
நாங்கள் பெங்களூரில் இருக்கோம் சார் பெங்களூர் என்ன சார் பண்ணியிருக்கீங்க பெங்களூர்? நான் வந்து விபி சோலார் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கேன், இன்ஜினியர் விபி சோலார் ப்ராடக்ட்ஸ். ஓ சார் அந்த அதில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா சார்? ஓ அதில் என்னென்ன சார் பண்ணிட்டு இருக்கீங்க? சோலார் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. கம்ப்ளீட் சோலார் ப்ராடக்ட், சோலார் பம்பு, போர் சம்மந்தமாக மற்ற போர் அல்ல, சோலார் ப்ராடக்ட்ஸ்னாக்கா சோலார் இன்வெர்ட்டரு, இந்த மாதிரி லைட்டிங்கு, சோலார் பம்ப்ஸ். சரி சார். இப்போ இது வந்து சார் உங்களுடைய ஆக்சுவலாக சொந்த இடம் வந்து இந்த இடம் அப்படி தானே சார்? ஆமாம், எங்கள் 2 பேர் தான். ஓ ஆக்சுவலாக சார் நீங்கள் அவங்க மாமா சார் சொன்னாங்க 2 பேருடைய இடம். இப்போ வந்து சார் நீங்கள் விவசாயத்தில் வந்து பெருசாக ஆர்வமாக இதுவரை செய்யலை, சார் தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் தான் பார்த்து. இப்போ நீங்கள் விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க. இப்போ யூடியூப் உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? எங்கள் பசுமை பூமி உங்களுக்கு அவர் சார் தான் நீங்கள் பார்த்தீங்களா பசுமை பூமியா? இதுவரை இன்னும் பார்க்கல. சரி சார். இப்போ உங்களுடைய சார் இந்த இடத்தினுடைய அட்ரஸ், சாருடைய பேர், மொபைல் நம்பர் நான் சொல்லிடுறேன். ராணிப்பேட்டை மாவட்டம், வரகூர்புத்தூர். உங்கள் பேர்? என் பேர் ராஜேஷ். உங்கள் மொபைல் நம்பர் சொல்லிடுங்க. 936 936 5858 5858 373 373. சரி சார், ஓகே சார். இப்போ இதில் வந்து நம்ம பசுமை பூமியை இங்கே வரவழைச்சிருக்கீங்களே, என்ன காரணம்? அதாவது இதில் வந்து தென்னை, இந்த மண்ணில் தென்னை வருமா? ரெண்டாவது என்ன ரகம், எது நமக்கு லாபகரமாக இருக்கும், இது சம்பந்தமாக பார்க்கறதுக்காக நீங்கள் பசுமை பூமியை வந்திருக்கீங்க. எங்களுடைய பசுமை பூமியோட கருத்துக்களை நீங்கள் 6 மாதமாக பார்த்துட்டு இருக்கீங்க. எப்படி சார் இருக்கு? நல்லா இருக்கு. விவசாயத்துக்கு ஒரு முன்னோடியான சேனலாக இருக்கா? சரி சார், ரொம்ப சந்தோஷம். விவர்ஸ், இப்போ சார் வந்து நான் முதலே சொன்னேன் விவர்ஸ், இப்போ வந்து இந்த இடத்துல வந்து அவங்க தென்னங்கண்டு வைக்கலாமா, தென்னங்கண்டு வருமா, ரெண்டாவது என்ன ரகம் வைக்கிறது, அடுத்து எவ்வளோ இடைவெளியில் வைக்கிறது, அடுத்து இதில் என்ன ஊடு பயிர் போடுறது, அடுத்து இதில் என்ன வேலி பயிர் போடலாம், இது சம்பந்தமான கருத்துக்களை பார்க்குறதுக்காக சார் இப்போ வந்திருக்காங்க. சார் நான் வந்து வேலூர் மாவட்டம், பொதுவாக வந்து ட்ரை மாவட்டம், அது வந்து பிரித்தே தான் ராணிப்பேட்டை மாவட்டம். வேலூர் மாவட்டத்தில் தென்னை மரங்கள் நிறைய இருக்குது, இல்லாமல் இல்லை. தென்னை மரங்கள் லட்சக்கணக்கான தென்னை மரங்கள் இருக்குது. ஆனால் தென்னை மரத்தில் வந்து உங்களுக்கு போதிய ஈல்டு வரல, ரெண்டாவது காய் வந்து ஒரு போதிய சைஸு கிடைக்கல. இதுதான் பிரச்சனை. பொதுவாக வந்து சார் தென்னை மரம் சாகுபடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஐயா நீங்கள் செய்ய வேண்டியது, தென்னை மரம் எல்லா வகையான மண்ணிலையும் நல்லா அதான் அதுக்கு பேர் வெர்சடைல் கிராப்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுருங்க ஐயா. ஏன் ஐயா, கடவுளில் படைக்கப்பட்ட முக்கன் உள்ள அதே மாதிரி இறைப்பணியோட தொடர்பு உள்ள ஒரு பயிர் வந்து தென்னை மரம். அதனால தான் தென்னை மரம் வந்து கல் பூமிலையும் வளரும், களிமண்ணிலையும் வளரும், இதே மாதிரிப்பட்ட செம்மண்லேயும் வளரும், கடற்கரை உப்புலையும் வளரும் பயிர் வந்து தென்னை மட்டம். வேறு உப்புரை இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலை காமிக்கிறாங்கன்னா தென்னை மரத்தை தான் காமிப்பான். அப்போ நீங்கள் எல்லா மரத்துலேயும் மண்ணிலையும் தென்னை வளரும். ஆனால் தென்னைக்கு தேவை தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். நான் வந்து ஆர்வ கோளாறில் அதிக தென்னையை போட்டுக்கிட்டு 3 மாதம் 4 மாதம் தென்னை மரத்தை நீங்கள் தண்ணி கொடுக்கலன்னு சொன்னால் தென்னை மரம் வந்து மற்ற பயிரோட மோசமான வருமானத்தை தான் கொடுக்கும். ஏன்னா தென்னை மரத்தில் ஒரு இழப்பீடை அதை சரி பண்ணுறதுக்கு 1 வருஷம் 1 வருஷம் ஆகும். ஏன்னு சொன்னால் சார் தென்னை மரத்தில் மட்டும்தான் வருஷம் முழுவதும் மாதம் மாதம் வருமானம் கொடுக்க பயிர் தென்னை மரம் மட்டும்தான் சார். எப்படி நீங்கள் மாதம் மாதம் நம்ம சம்பளம் வாங்குறோமோ சார், அதே மாதிரி மாதம் மாதம். ஏன்னா நீங்கள் அதில் வந்து பாலை இருக்கும், அதுக்கு அடுத்து குறும்பை இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பட்டன் ஸ்டேஜில் இருக்கும், இளநீரோட இருக்கும். இதை மாதிரி 12 ஸ்டேஜில் மரங்களில் இருக்கும் முத்துனக்காய். அப்போ 12 ஸ்டேஜ்லையும் கம்ப்ளீட் பண்ணாதான் அந்த தென்னை மரம் உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். அதனால் சார் செய்ய வேண்டியது, தண்ணி கண்டிப்பாக நீங்கள் போதிய தண்ணியை கோடையில் கண்டிப்பாக கொடுக்கணும். பிரேக்கு ஆகக்கூடாது சார். இது முதல் பாயிண்ட்டு. 2வது பாயிண்ட்டு சார், தென்னங்கண்டு இந்த மண்ணில் எப்படி நம்ம நடுறது, என்ன ரகம், அதுக்கடுத்து பராமரிக்கிறது, ஊடு பயிர், இது சம்மந்தமாக நம்ம பார்க்க போகிறோம் சார். இப்போ சார் உங்கள் மண்ணை பொறுத்தளவு சார் இது வந்து ஹார்ட் டைப்பான சாயில் சார். அதாவது இது பார்த்தீங்கன்னா ஒரு கிராவல் கலந்த செம்மண் சார். இந்த மண்ணை பொறுத்தளவு சார் உங்களுக்கு களித்தன்மை இருக்குது சார். பொதுவாக வந்து செம்மண்ணில் வந்து களித்தன்மை கம்மியாக இருக்கும், உங்களுக்கு களித்தன்மை இருக்குது. 2வது மண் வந்து உதிருது. மொத்தத்தில் இந்த மண் வந்து இந்த மண் சார் தென்னைக்கிலே படைக்கப்பட்ட மண். தென்னை மட்டும் என்ன, நீங்கள் தென்னை வைக்கலாம், கரும்பு போடலாம், வேர்க்கடலை போடலாம், இல்லாட்டி மரப்பயிர்கள் வைக்கலாம். இதை மாதிரி அனைத்து பயிருக்கும் இந்த மண் வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான மண். இந்த மண்ணில் வந்து களித்தன்மை இருக்குது,
அதே மாதிரி சுண்ணாம்பு சத்து இருக்குது. பட் இதில் வந்து தலைச்சத்து மட்டும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. பொட்டாஸ் சத்தும் கம்மியாக இருக்குது சார். கம்மியாக இருக்குது. தலைச்சத்தும் பொட்டாஸ் சத்தும் தான் இந்த மண்ணில் குறைபாடு. அப்போ நீங்கள் இதில் எப்படி தென்னங்கன்று நடன்னு சொன்னால் சார், ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து நீங்கள் இளநீ ரகமாக தேங்காய்க்கு உள்ள ரகமாக எள்னிக்கும் தேங்காய்க்கு உள்ள ரகமானு பாருங்கள். உங்களுக்கு கொஞ்சம் அவுட்டரில் இருக்கனால சார் பொதுவாக தேங்காய் ரகத்தை சூஸ் பண்ணுறது நல்லது. இளநீ ரகத்துக்காக போவேன். ஏன்னு சொன்னால் சார், இதை மாதிரி இப்போ உங்கள் வாயிலாக விவசாயிகளுக்கு என்ன சொன்னேன்னு சொன்னால், இளநீர் ரகம் போட்டேன்னு சொன்னால் அதிகமாக அதுக்கு தண்ணி தேவைப்படும். அதனால் சார் தேங்காய்க்கு உள்ள ரகத்தை சூஸ் பண்ணுங்கள். தேங்காய்க்கு உள்ள ரகத்தில் சார் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு காய்ப்பு வரணும்னு சொன்னால் நாட்டு ரகத்தை போடுங்க. நாட்டு ரகம் நல்லா காய்ப்பு வர 10 வருஷம் 12 வருஷம் ஆகும் சார். 5ஆவது வருஷம் காய்ப்பு வந்துடும். ஒரு 200 காய்கள் காய்க்கும். காயினுடைய உரிச்சி எடை போட்டீங்கன்னா பெருசாக காய் வராது சார். ஒரு 400 கிராம் 450 கிராம் இந்த ரேஞ்சில் தான் வரும். இந்த நாற்றாக நீங்கள் போடுறதா இருந்தால் சார், அதில் ஆலியா நெட்டை நல்லா இருக்குது. அடுத்து டிப்தூர் நெட்டை நல்லா இருக்குது. அடுத்து மாண்டியா நெட்டை. இதில் ஏதாவது ஒரு ரகம் நாற்றகத்தை போடுங்க. இல்லை சார் எனக்கு சீக்கிரம் காய்க்கணும், அதிக வருமானம் வேணும், காய் சைஸு பெருசாக இருக்கணும், வறட்சியை தாங்கி வளரணும், இதை மாதிரி இருந்தால் டிப்தூர் நெட்டை அல்லது சொர்ணவாரி நெட்டை குட்டை அடுத்த ரகம். இதெல்லாம் கண்டிப்பாக சாருக்கு 5 வருஷத்தில் காய்ப்பு வரும். 6ஆவது வருஷத்திலிருந்து 250 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். 4ஆவது வருஷமே பாலை வந்துடும். நல்லா காய்ப்பு வர 7 வருஷம் ஆகும். நாற்றகம் நல்லா காய்ப்பு வர 10 வருஷம் 12 வருஷம் ஆகும். இதை எதுக்கு சொன்னேன்னு சொன்னால், ரகத்தை சூஸ் பண்ணுறது நீங்கள் தான் சூஸ் பண்ணணும். நான் சொல்ல வேண்டியதை சொல்கிறேன். அதுக்கு அடுத்த ரகம் சார் குட்டை நெட்டைன்னு ஒரு ரகம் இருக்குது சார். இதுதான் சார் இருக்கிற ரகத்தினேயே ராஜ ரகம்னு சொல்கிறது பிரீடை பொறுத்தளவு. இது குட்டை தாயாக வச்சு நெட்டையை தந்தையாக வச்சு மகரந்த சேர்க்கை பண்ணது. அதாவது தந்தை வந்து டிப்தூர் நெட்டை, தாய் வந்து அம்பாடி பச்சை. அதுக்கு பேர் தான் சார் சிரஞ்சீவி 2ன்னு சொல்லிட்டு நான் விவசாயிகளுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளியிலேயும் நிறைய கம்பெனி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது உங்களுக்கு என்ன ஆகும்னு சொன்னால் சார், கண்டிப்பாக 26 to 30 மட்டையில் பாலை வந்துடும். அதிக வருஷம் 3 வருஷத்திலே எல்லா மரமும் பாலை வந்துடும். 5ஆவது வருஷத்திலிருந்து ஒரு மரம் வந்து 250 to 300 காய்கள் காய்க்க ஆரம்பிச்சிடும். நல்லா புரிஞ்சுருங்க சார். 2வது நீங்கள் கொடுக்குற அந்த காய் பார்த்தீங்கன்னா உரிச்சி இடம் சார் வந்து தேங்காவரம் பண்ணிட்டு இருந்தாருன்னு சொன்னார். கண்டிப்பாக சார் 600 கிராம் குறையாது. 750 கிராம் 1 கிலோ கூட வரும். ஆவரேஜ் வெயிட்டு கொப்பரா வெயிட்டு 600 கிராம் குறையாது. வருஷத்துக்கு 250 to 300 காய்களுக்கு குறையாமல் காய்க்கும். உங்களுக்கு கொப்பரா வெயிட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கும். பருப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது சார் இந்த ரகம். இதனால் நீங்கள் ரகத்தை பொறுத்தளவு அதிக வருமானம் குறுகிய காலத்தில் வேணும் இன்னும் சொன்னால் குட்டை நெட்டையை போடுங்க. அதே மாதிரி பராமரிப்பு தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் சார். ஏன்னா நான் வந்து சார் பிஸ்னஸ் ரீதியாக எந்த கருத்துக்களையும் நான் விவசாய மக்கள்கிட்ட சொல்கிறதில்ல. என்னை பொறுத்தவரை நீங்கள் எவ்வளோ கேர் பண்ணுறீங்க, எவ்வளோ வருமானம் உங்களுக்கு தேவைப்படுது, உங்கள்கிட்ட என்ன வாட்டர் சோர்ஸ் இருக்குது, நீங்கள் என்னென்ன டெக்னாலஜியை ஃபாலோ பண்ணுறேன்னு பார்த்து தான் நீங்கள் தென்னங்கண்ட ரகத்தை இது பண்ணுங்கள். நிறைய அதாவது நாட்டு ரகம் 3 மரம் காய்க்கிறது சார். குட்டை நெட்டை 1 மரம் காய்க்கும். அது ட்ரிப்பில் வருங்களா? அதை நான் வரேன் 3 நாட்டு மரம் காய்க்கிறது, குட்டை நெட்டை 1 மரம் காய்க்கும். ஏன்னா நாட்டு மரம் வந்து 150-200 காய்கள் காய்ச்சாலும் 12 வருஷத்துக்கு மேலே தான் காய்ப்பு வரும். காய் மீடியம் சைஸில் தான் இருக்கும். இது கொப்பரை வெயிட்டு, பாலையினுடைய எண்ணிக்கை 16-18 பாலை வரும், மட்டை வரும். நாட்டு ரகத்தில் 12 தான் வரும். குட்டை நெட்டை குட்டையில் 15 பாலை வரும். இதனால் உங்கள் மண்ணை பொறுத்தளவு, ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ஏக்கரில் நீங்கள் சாகுபடி பண்ணுறனால 15 ஏக்கர் உள்ள வருமானத்தை 5 ஏக்கரில் நம்ம எடுத்துடலாம். எல்லாத்துக்கும் ஒரே மெயின்டெனன்ஸ் தான், ஒரே பராமரிப்பு தான், எல்லாம் ஒரே செலவு தான். வேறு இதுக்குன்னு நீங்கள் தனியாக எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இன்றைக்கி விவசாயம் செய்கிறவர்கள் தெய்வமாகலாம் என்ற கான்செப்டில் நாம் அனைவரும் திரு மிஸ்டர் ராஜேஷ் சார் அவர்களுக்கும் விஜய் சாரதி அவர்களுக்கும் நன்றியும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் சார்.